ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து. ஓகேவா? அது என்ன கருத்துனா, நமக்கு வந்து ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? அந்த விஷயத்துக்காக நம்மளுடைய செல்ஃப் ரெஸ்பெக்டை வந்து விட்டு தான் அந்த விஷயம் நமக்கு கிடைக்கும்னு இருந்துச்சுன்னா, கண்டிப்பாக அந்த விஷயம் நான் வந்து வேண்டான்னு தான் சொல்லுவேன். ஓகேவா? நம்மளுடைய செல்ஃப் ரெஸ்பெக்டை வந்து டச் பண்ணி கிடைக்கிற எதுவுமே நம்மளுடைய ஹாப்பினஸ்ஸாகவே இருக்காது. ஓகேவா? அந்த அப்போ நீங்கள் அதுலேருந்து எப்படி வெளியில் வரலாம் அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நிறைய சாங்ஸ் கேளுங்க, உங்களுக்கு பிடிச்ச மியூசிக் கேளுங்க. அப்புறமா நல்லா ட்ரெஸ்ஸிங் பண்ணுங்கள், நிறைய மூவிஸ் பாருங்கள். அப்புறமா வந்து நேச்சர் கிட்ட பேசுங்க. அப்போல்லாம் பேசுனீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு தனியாக இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகாது. ஸோ வந்து யாருக்காகவும் உங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்டை வந்து விட்டு கொடுத்து நீங்கள் வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பை பிடிச்சி வைக்கணும்னு நினைக்காதீங்க. நீங்கள் எவ்வளோ தான் பிடிச்சி வச்சாலும் அது கண்டிப்பாக வெளியில் போயிடும். ஸோ வந்து ஹாப்பியாக இருங்க. தனிமையில் எப்படி சந்தோஷமாக இருக்கிறது அப்படிங்கிறத பற்றி கற்றுக்கோங்க. இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய சாங்ஸ் கேளுங்க, மூவிஸ் பாருங்கள். தனிமையாக இருக்கிறதுக்கு உங்களை நீங்கள் அலோவே பண்ணாதீங்க. ஓகேவா? ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு தனியாக இருக்கிற மாதிரி ஃபீலிங்கே வராது. தேங்க்யூ.